வணக்கம் மக்களே! கடந்த 1 வருஷமா என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? அப்படின்னு நான் உங்கள கேட்கலங்க. டெல்லி உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாட்டோட வழக்கறிஞர பார்த்து நீதிபதிகள் சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. தமிழக அரசு கேட்ட இடைக்கால தடைய அதிரடியா மறுத்திருக்கிறாங்க. மதுரை திருப்பரங்குன்றம் மலையில இருக்கிற அந்த தீப தூண்ல தீபம் ஏத்தலான்னு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து டெல்லிக்கு போன தமிழக அரசுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. இந்த திருப்பரங்குன்றம் மலையில என்னதான் பிரச்சனை? அங்க இருக்கிறது உண்மையாலுமே தீபம் ஏற்ற தூண் தானா? இல்ல வெள்ளைக்காரங்க நட்ட சர்வே கல்லா? சங்க இலக்கியங்கள்ல இத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? 2300 வருஷம் பழமையான சமணர் படுகைகள்ல இருந்து நக்கீரர், சிக்கந்தர் பாதுஷா தர்கா வரலாறு வரைக்கும் என்னென்ன கதைலாம் இருக்கு. ஒரு சின்ன தகவல் கூட விடாம மலையோடைய ஆதி வரலாறுல இருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு வராததால கோர்ட்ல நடந்த கூத்து வரைக்கும் எல்லாத்தையும் எளிமையா பாத்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம திருப்பரங்குன்றம் மலையோடைய ஆதி வரலாற்றை முழுசா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது இன்னைக்கும் நேத்தோ உருவான மலை கிடையாது. நம்ம மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல முதலாவது படை வீடு. புராணங்களின்படி சூரபத்மனை வதம் செஞ்ச பிறகு இந்திரன் தன் மகளான தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்த ஒரு புனிதமான இடம் தான் இது. பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்திரன்னு சகல தேவர்களும் இந்த மலையில தான் ஒன்னா கூடி திருமணத்தை பார்த்ததா கந்த புராணம் சொல்லுது. பரம்னா மேலான அல்லது சிவனின் சொரூபமான குன்றம்னு பொருள். திருவண்ணாமலையை போலவே திருப்பரங்குன்றம் மலையும் சிவபெருமானுடைய வடிவமா கருதி வழிபடக்கூடிய வழக்கமும் உண்டு. முருகப்பெருமான் கோயில் உருவாவதற்கு முன்பே கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே இந்த மலையினுடைய குகைகள்ல சமண முனிவர்கள் தங்கி தவம் செஞ்சிருக்காங்க. அதுக்காக பாறையிலேயே செதுக்கப்பட்ட சமண படுகைகள் இன்றைக்கும் மலையுடைய பின்புறத்துல இருக்கு. அங்க இருக்கிற தமிழ் பிராமி கல்வெட்டுகள்ல ஈழத்து குடும்பிகன், அதாவது இலங்கையை சேர்ந்த வணிகர் தானம் கொடுத்த செய்தி எல்லாம் இருக்கு. சங்ககால புலவர் நக்கீரர் பூதங்களிடமிருந்து தப்பிக்கிறதுக்காக திருமுருகாற்று படைய பாடி தன்னோட அடைப்பட்டிருந்த 999 பேரையும் காப்பாத்தின புனிதமான இடமும் இந்த மலைதான். பரிபாடல்ல பாண்டிய மன்னர்கள் குடும்பத்தோடு இந்த மலைக்கு வந்து திருவிழா கொண்டாடின செய்திகளும் அகநானூறு பாடல் 141ல கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு உயர்ந்த குன்றுகள்ல கார்த்திகை விளக்கீடு ஏத்தன செய்தியும் தெள்ள தெளிவா பாடப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பாக்குற கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னன் பரந்தக நெடுஞ்சடையனுடைய படைத்தளபதியான சாத்தன் கணபதியால பாறையை குடைந்து அமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான குடைவரை கோயில். இப்படிப்பட்ட ஆன்மீக சிறப்புமிக்க இந்த மலையோடைய உச்சி பகுதியில 2 முக்கியமான இடங்கள் இருக்கு. ஒன்னு, மலையோடைய உச்சியில கல்ல செதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பழமையான தீப தூணு. 2, அதே மலையோடைய இன்னொரு உச்சி பகுதியில் அமைந்திருக்கிற ஹசரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவுடைய தர்கா. 13ஆம் நூற்றாண்டுல மதினாவிலிருந்து வந்த ஆன்மீக துறவி ஹசரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா இந்த மலையில தவம் செஞ்சு அடக்கமான இடம் தான் இப்ப இருக்கிற அந்த தர்கா. 100 ஆண்டுகளுக்கும் மேல இந்த 2 வழிபாட்டு தலங்களும் பக்கத்துல தான் இருக்கு. மக்கள் எல்லாம் ரொம்ப காலமா எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒற்றுமையா தான் வாழ்ந்து வந்தாங்க. பழங்காலத்துல கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்ன நடக்கும்னா, கோயில் சார்பில் மகா தீப சுடரை எடுத்துக்கிட்டு போய் மலையுடைய உச்சியில இருக்கக்கூடிய தூண்ல பெரிய கொப்பரையில நூற்றுக்கணக்கான கிலோ நெய், நல்லெண்ணெய்னு ஊற்றி தீபம் ஏத்துவாங்க. இந்த தீபம் பல மைல் தூரத்துக்கு பிரகாசமா தெரியும். இப்போதான் கதையில முதல் ட்விஸ்ட் வருது. 1990களுடைய பிற்பகுதியிலையும் 2000ங்களுடைய தொடக்கத்திலையும் அம்மா ஆட்சிலியா இருக்கட்டும், ஐயா ஆட்சிலியா இருக்கட்டும், தமிழகத்துல சில இடங்கள்ல சூழல் மாற தொடங்குது. கார்த்திகை தீபத்தன்னைக்கு மலை மேல ஏறும் பக்தர்களோட எண்ணிக்கை லட்சக்கணக்கில் உயருது. ஆனா மலைக்கு போற பாதை ரொம்ப குறுகலானது. ஒரு பக்கத்துல தீபத்தூணு, இன்னொரு பக்கத்துல தர்கா. தீபம் ஏத்திட்டு திரும்பும் போது சில இளைஞர்களுக்கிடையே சின்ன வாக்குவாதங்கள் வருது. இங்க கூட்டத்தை கூட்டுனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு யோசிச்ச காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் ஒரு முடிவு பண்றாங்க. சமூக அமைதி முக்கியம், இனிமே மக்கள் மலை உச்சிக்கு போக கூடாது, கோயில் வளாகத்துக்குள்ளேயே அதாவது கீழேயே கார்த்திகை தீபம் ஏற்றி கும்பிடலாம். இப்படி ஒரு தற்காலிகமான ஏற்பாடா கீழே தீபம் ஏற்ற தொடங்கி அதுவே வழக்கமாவும் மாறிடுச்சு. இங்கதான் கதையோடைய அடுத்த பெரிய திருப்பம் வருது. கடந்த 2021ல திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு மதுரையை சேர்ந்த ராம ரவிக்குமார் அப்படின்றவரு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில ஒரு மனுவை தாக்கல் பண்றாரு. அவரு கோர்ட்ல என்ன கேக்குறாருன்னா, கீழே தீபம் ஏற்றது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான், எங்களுடைய பரம்பரையான ஆன்மீக உரிமையை மீட்டு தரணும், பாதுகாப்பு காரணத்தை சொல்லி பாரம்பரியத்தை நிறுத்தக்கூடாது, மீண்டும் மலை உச்சி தூண்லேயே தீபம் ஏத்த அரசுக்கு உத்தரவிடணும். இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வந்ததும் 2 தரப்பும் வச்ச வாதங்களும் காட்டுன ஆதாரங்களும் தான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. கோர்ட்டுல வழக்கு விசாரணை சூடு பிடிச்சப்போ அரசு மற்றும் தர்கா தரப்பு ஒரு அதிரடியான வாதத்தை தூக்கி போட்டாங்க. அது என்ன தெரியுமா? அங்க இருக்கிறது தீப தூணே கிடையாது,
கிடையாது. அது வெள்ளைக்காரன் காலத்துல நிலத்தை அளக்கிறதுக்காக நட்ட சர்வே கல். இல்லாத ஒரு தூணை காட்டி கும்பிட பாக்குறாங்க. இந்த வாதத்தை கேட்டதும் கோர்ட்டுல பெரிய பரபரப்பு. ஆனா மனுதாரர் தரப்பு தூக்கி போட்ட வரலாற்று ஆதாரங்கள் வழக்கையே தலைகீழா திருப்பிடுச்சு. 1800கள்ல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி போட்ட நில வரைபடத்திலேயே அந்த இடத்த தீபஸ்தம்பம் அப்படின்னு தான் தெளிவா இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்காங்க. அவங்க சர்வே பண்ணும்போது ஏற்கனவே அங்க இருந்த தீபத்தூணை ஒரு லேண்ட்மார்க்கா வச்சுக்கிட்டாங்களே தவிர அது சர்வே கல் கிடையாதுன்னு பதிலடி கொடுத்தாங்க. 100 வருஷத்துக்கு முந்தைய கோயில் கணக்கு நோட்டுகள்ல கார்த்திகை தீபத்துக்குன்னு மலை மேல தீபம் ஏற்றதுக்காக நெய், நல்லெண்ணெய், திரி வாங்கறதுக்குன்னு அரசு கருவூலத்துல இருந்து காசு கொடுத்த ஆவணங்கள் தெளிவா இருக்கு. அந்த தூணுடைய உச்சி பகுதி தீப கொப்பரைய வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி செதுக்கப்பட்டிருக்கு. பல 100 ஆண்டுகள் தீபம் எரிஞ்சதுனால பாறையோட இடுக்குகள்ல புகை படிந்து கருமையான அடையாளங்களும் எண்ணெய் பிசுபிசுப்புகளும் இன்னைக்கும் இருக்கு. அரசு மற்றும் தர்கா தரப்புல சொன்ன வாதங்கள் என்னென்னு பார்ப்போம். கடந்த 50 வருஷமா மலைக்கு மேல தீபம் ஏத்தல, கீழே தான் ஏத்துறோம். இத்தனை வருஷமா இல்லாத ஒரு புதுமையான பழக்கத்தை திடீர்னு கொண்டு வந்தா சமூக நல்லிணக்கம் கெடும். தர்காவும் தீப தூணும் ரொம்ப பக்கத்துல இருக்கு. பாத குறுகலானது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல திரண்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா ஆதாரங்களையும் ஆய்வு செஞ்ச சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வரலாற்று ஆதாரங்கள், வரைபடங்களை பார்க்கும்போது அது தீபத்தூண் தான்னு தெரியுது. அதனால அங்க கார்த்திகை தீபம் ஏத்த அனுமதி உண்டு அப்படின்னு அதிரடியா தீர்ப்பு கொடுத்தாங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்காத தமிழக அரசு, அதாவது திமுக அரசு, அதை எதிர்த்து நேரா டெல்லியில இருக்கிற உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்ய போனாங்க. உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு உடனே இடைக்கால தடை விதிக்கணும், இல்லன்னா மதுரையில பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும்னு அரசு தரப்புல வாதிட்டாங்க. அப்போதான் சுப்ரீம் கோர்ட்ல அந்த செம ட்விஸ்ட் நடந்துச்சு. உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இத்தனை மாசம் ஆச்சு, கடந்த வருஷம் ஜனவரியில உத்தரவு வந்தோம், இத்தனை நாளா தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருந்தது, கடைசி நேரத்துல வந்து தடை கேக்குறீங்களே அப்படின்னு நீதிபதிகள் அரசை பார்த்து கேள்வி எழுப்புனாங்க. கோர்ட் ஆவணங்கள் மற்றும் தீர்ப்புகளை மொழிபெயர்க்க காலதாமதம் ஆயிடுச்சுன்னு அரசு தரப்புல காரணம் சொன்னாங்க. இதை கேட்டதும் மொழிபெயர்க்க இத்தனை மாதங்களா என்ற ரீதியில உச்ச நீதிமன்றம் அதிருப்தி தெரிவிச்சாங்க. உயர் நீதிமன்றம் கொடுத்த தீபம் ஏத்தலாம் அப்படின்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க உச்ச நீதிமன்றம் மறுத்துருச்சு. இந்த வழக்க முழுசா விசாரிச்சு தான் முடிவு பண்ண முடியும்னு சொல்லி விசாரணையை 8 வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. மதுரை கலெக்டர் மற்றும் போலீஸ் கமிஷனருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டிருக்காங்க. மக்களே, நக்கீரர் காலத்து திருமுருகாற்றுப்படை, 2300 வருஷ பழமையான சமணர் படுகைகள், பாண்டிய மன்னர்களின் குடைவரை கோயில், சிக்கந்தர் பாதுஷா தர்கா வரலாறு, 100 ஆண்டு பிரிட்டிஷ் வரைபடங்கள், இப்போ கடைசியா ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு தாமதத்தால சுப்ரீம் கோர்ட்ல நடந்த சம்பவங்கள் வரைக்கும் முழு கதையையும் பார்த்துட்டோம். தொல்லியல் ஆவணங்கள் 100 ஆண்டு பழைய வரைபடங்களின் அடிப்படையில் அது தீபத்தூண் தான் என்பதையும் வழிபாட்டு உரிமையையும் கோர்ட் உறுதி செய்து, எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் இரு மதத்தினரும் வாழும் அந்த மலையில எந்தவித அசம்பாவிதமும் நடக்காம சட்டம் ஒழுங்கையும் அமைதியையும் காப்பாற்ற வேண்டியது அரசுக்கும் போலீஸுக்கும் பெரிய பொறுப்பு. உச்ச நீதிமன்றம் தடை விதிக்காத சூழல்ல அடுத்து அரசு இதை எப்படி கையாள போகுது? 8 வாரம் கழிச்சு வரப்போற தீர்ப்பு என்னவா இருக்கும்? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த முழுமையான ஆழமான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி மக்களே.